லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் அந்த ஏலம் கூட சொல்லி மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே 9, 10, 11 அதில் அந்த ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது அவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், செல்லில் இருந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் எங்கே இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஏலத்தில் கலந்து கொள்வதற்கு பதிவு செய்தல் எம்எஸ்டிசி போர்ட்டலில். பட் பண்ண முடியாதவங்க, தெரியாதவங்களுக்கு ஏதாவது உதவி ஹெல்ப் தேவைன்னா 9, 10, 11 3 நாள் மதுரை EOW ஆஃபீஸில் அந்த எம்எஸ்டிசி அதிகாரிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு எம்எஸ்டிசியோட வக்கீல் மெட்டல் ஸ்கிராப் ட்ரேடிங் கார்பரேஷன் மத்திய அரசு நிறுவனம், அவங்க தான் ஏலம் விட போகிறாங்க. ஏலம் விடுற போர்ட்டல் அதன் வழக்கறிஞர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, மொத்தமே 110, 120 பேருக்குள்ள தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 200 தாண்டி இருக்காது பதிவு. அதில் ஒரு 53 பேர் தான் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது புகார் கொடுத்த மக்கள், விக்டிம்ஸ், முதலீட்டாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் 10,400 பிளாட் இருக்குது. அப்போ ஒரு 10,000 பேராவது பதிவு பண்ணியிருக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு பிளாட்னா மினிமம் ஒரு 1000 பேராவது எதிர்பார்த்தோம். ரொம்ப பூவராக இருக்குது, கம்மியாக இருக்குது. இருந்தாலும் கடைசி நேரம் வரைக்கும் பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் மேலும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது ஒரு பத்திரிகை செய்தி EOW போலீஸ் கொடுக்கணும், சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா டிராபிக் ஜாம், அதாவது வெப்சைட்டில் எல்லாரும் கடைசி நேரம் பண்ணால் நிறைய பேர் பண்ணால் டிராபிக் ஜாம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்து சீக்கிரம் பண்ணிக்கோங்க, மீண்டும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி மாண்புமிகு நீதியரசர் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. தெரிவிச்சுட்டு அந்த ஏலம் 17/3/2026 அன்று ஆரம்பமாகுது. அது போக பார்ட்டி இன் பர்சன் ஒரு முதலீட்டாளர் அவரே நேரடியாக மனுதாரராக ஆஜராகி வாதாடி இருக்கார். அவர் எனக்கு 6 ஒரிஜினல் பாண்ட் இருக்குது, ஏஜென்ட்ட கடைசி நேரம் கொடுத்துருந்தோம், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, கம்பெனி எஃப்ஐஆர் 2 நாளைக்கு முன்னாடி ஏஜென்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே அன்கன்ஃபார்ம்னு வருது, பட் எனக்கு ஒரிஜினல் பாண்டே அன்கன்ஃபார்ம்னு வருது அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் கம்பெனியில் கொடுத்துட்டோம், ஜெராக்ஸ் இருக்குது, ஒரிஜினல் அந்த மாதிரி தான் அன்கன்ஃபார்முக்கு கொண்டு போயிருக்கணும், நீங்கள் ஒரிஜினலே கொடுத்துருந்தா அவங்க ஏற்றிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, இது ரிஜெக்டட் கிடையாது, இது தள்ளுபடி செய்யப்பட்டது கிடையாது, உங்களது மறுக்கப்பட்டது கிடையாது. அது விசாரணை அன்கன்ஃபார்ம்னா இனிமேல் திரும்ப ஒரு வாட்டி கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாங்களே போகணுமா, காவல்துறையினர் கூப்பிடுவாங்களாங்கும் போது முதல்ல அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணட்டும், நிறுவனமும் காவல்துறையினரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க. அல்லது அதுலேயும் பிரச்சனை வருதுன்னா ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜு நீதியரசரை வச்சு பண்ணலாம், அல்லது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சட்ட உதவி மையம் அதன் மூலமாகவும் இதெல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலீட்டாளர் தரப்புலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை நிறுவனம் கொடுக்காம ஏஜென்ட்களே கொடுத்துருப்பாங்க, ஏஜென்ட்களை சம்மன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது முதல்ல நிறுவனமும் காவல்துறையினரும் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருவோம், பொருளாதார குற்றப்பிரிவும். அது இல்லை, பின்னாடி பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஏஜென்ட்களெல்லாம் கூப்பிடுவோம், ஏஜென்ட்டுக்கெல்லாம் சம்மன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேலும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் எம்எஸ்டிசி போர்ட்டலில் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வீடியோவே போட்டிருக்கிறோம், அதையும் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதை அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது EOW. அதுக்கப்புறம் வரலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொரு வாட்டி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாண்புமிகு நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. அது போக என்னென்னா பாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு முதலீட்டாளர்கள் தரப்பில் கேட்கும்போது முதல்ல நீங்கள் கலந்துக்குங்க, ஏலம் எடுங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ போகுது எவ்வளோ பணம் வருதுன்றதை பொறுத்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இப்போ அது சம்மந்தமாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. கோர்ட் வில் டேக் இன் டு கன்சிடரேஷன், நீதிமன்றம் அதை கவனத்தில் கொள்கிறது. அது அதில் என்ன பண்ணணும், எவ்வளோ பணம் முதலீட்டாளர் கட்டணுன்ற முடிவு அந்த ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். எவ்வளோ பணம் வருதுன்னு தெரிஞ்சால் தானே எவ்வளோ முதலீட்டாளருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணுன்றது தெரியும். அப்போ பிபி சைடு சொல்லும்போது 64,000 பேர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க, ஆனால் 53 பேர் தான் வந்திருக்காங்க, ஏலம் பிளாட் வேணும்னு கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இஎம்டி இல்லாமல் கலந்து கொள்ளலாம், ஏனஸ் மணி டெபாசிட், அதாவது முன்வைப்பு தொகை, ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்பணம் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கலாம் அது சொல்லிட்டாங்க. அப்போ அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு, அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் முன்பணம் இல்லாமல் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பாண்டு ஏத்துக்கிறதா இல்லையான்றதெல்லாம் பின்னாடி முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து 17/3 அது மாதிரி முதல் நாள் எந்த பகுதி ஏலம் போகுதுன்னா முதல் நாள் பாடி பிளாட் ஏலம் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நாள் பாடியில் இருக்கிற பிளாட்டுகள் 17/3/26 அன்னைக்கு. அப்போ நீதியரசர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை பாடி பிளாட் எடுக்க யார் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், திருநெல்வேலி பிளாட் 20ஆவது நாள் வரலாம், எல்லாரும் திருநெல்வேலி பிளாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ கணக்கு பார்க்க முடியாது, இப்போ கால்குலேட் பண்ண முடியாது, இப்போ எதிர்பார்க்க முடியாது, அதனால் ஏலம் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
முத நாள் வந்து 17ஆம் தேதி வர்றதுனால 18ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு நிறுவன தரப்பு வழக்கறிஞர் கேட்கும்போது நம்ம முதல்ல 14ஆம் தேதி 17/3 எடுத்துக்குவோம். அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பவும் 18/3 அந்த 17ஆம் தேதி ஏலம் ஸ்டார்ட் ஆயிருச்சா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு திரும்பவும் 18/3 விசாரணைக்கு எடுத்துட்டு 17ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வழக்கானது 18/3/2026 அன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம மீண்டும் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான் மீண்டும் சொல்றது என்னன்னா, ஏலத்தில் கலந்து கொள்ளணுமானா அது கட்டாயம் கிடையாது. அது உங்க விருப்பம். உங்களுக்கு பிளாட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பதிவு பண்ணி கலந்துக்கலாம். ஆனா எனக்கு பணமாக தான் வேணும் அப்படின்றவங்க ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. எனக்கு பிளாட் வேணும் அப்படின்றவங்க மட்டும் ஏலத்தில் கலந்துக்கலாம். அது மாதிரி வந்து கண்டிப்பாக சங்கங்களில் சேரணுமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. அது உங்கள் விருப்பம். சங்கத்தில் சேரணுன்றது கட்டாயம் கிடையாது. ஏலத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் இந்த இதில் பதிவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, கலந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் பணம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். அப்போ பணமாகவும் இடமாகவும் கேட்குறவங்களுக்கு யாருக்கு முதல்ல கிடைக்கும்னா, பணமாக கேட்டாலும் இடமாக கேட்டாலும் ரெண்டு ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும். ஏலத்தில் கலந்துக்கிட்டு ஏலம் எடுத்தவங்களுக்கு என்னைக்கு பிளாட் பதிவு பண்ணி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் பணமும் கிடைக்கும். பணம் வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் ஒரே நாளில் வரும். அந்த 65,000 பேருக்கும் ஒரே நாளில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என் அக்கௌண்ட் நம்பர் வாங்கலை அப்படின்னா காவல்துறையினர் இனிமேல் கூப்பிட்டு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்க. அதை பற்றி பயப்பட வேண்டிய கவலை இல்லை. அது மாதிரி புகார் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஏலத்தின் மூலமாக வருகின்ற பணம் புகார் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான். புகார் கொடுக்காதவங்களுக்கு இதில் பணம் கிடையாது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஸ்டாம்ப் சார்ஜில் எக்ஸம்ஷன் கிடையாது. நீங்கள் என்ன தொகைக்கு ஏலம் எடுக்கிறீங்களோ அந்த தொகைக்கு 11% பணம் கட்டி ஸ்டாம்ப் சார்ஜ் வரும். அது போக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாமே கணக்கு காட்ட வேண்டி வரும் ஏலம் எடுக்கும்போது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஏலம் எடுத்துகிட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாலோ அல்லது ஏலத்தில் வந்து நான் அதிக அமௌண்ட் அமுக்கிட்டேன் அதை மாற்றணும்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ உங்கள் பணம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நிறுவனத்தில் இருக்கிற உங்கள் பணம் அதில் வந்து பறிமுதல் செய்யப்படும். எவ்வளோ பணம் இஎம்டியோ அந்த இஎம்டி பணம் முன்வைப்பு தொகை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்திலிருந்து பறிமுதல் செய்யப்படும். மேலும் இது வந்து அஸ் இஸ் வேர் கண்டிஷன், உள்ளது உள்ளபடி அப்படின்ற கண்டிஷனில் தான் இந்த ஏலம் நடக்குது. அப்போ இதில் வந்து வில்லங்கம், இடத்துல கல் இல்லை, மண் இல்லை, இடத்துக்கு பெயிண்ட் இல்லை, இடம் தெரியல, மேப் இல்லை, ஸ்கெட்ச் இல்லை, ரோடு இல்லை, இடம் இன்னொருத்தர் பேரில் இருக்குது, பவர் ஒருத்தர் பேரில் இருக்குது, பட்டா ஒருத்தர் பேரில் இருக்குது, சிட்டா ஒருத்தர் பேரில் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு. இடத்த நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் நீங்களே நேரடியாக கள ஆய்வு செஞ்சுக்கணும். அங்கே ஈவோட காவல்துறையினர் இருப்பாங்க, உங்களுக்கு இடத்த காட்டுவாங்க. டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிருக்குது வெப்சைட்டில். அந்த டாக்குமெண்ட் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஏலம் எடுத்ததுக்கப்புறம் பதிவு பண்ணதுக்கப்புறம் அல்லது ஏலத்துக்கு பணம் கட்டிட்டு பதிவு பண்ண போக முடியல, இன்னொருத்தர் பேரில் இருக்குது, அல்லது ஏலம் எடுத்துட்டேன் பதிவும் பண்ணிட்டேன் ஆனால் இன்னொருத்தர் கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஏன் இடம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வில்லங்கங்கள் வந்தால் அதற்கு நீதிமன்றமோ, டேன்பிட் நீதிமன்றமோ, ஹைகோர்ட்டோ, உயர் நீதிமன்றமோ, முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சிறப்பு சட்ட நீதிமன்றமோ, ஈஓடபிள்யூ காவல்துறையோ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிஆர்ஓவோ, நிறுவனமோ அல்லது யார் பேரில் சொத்து இருக்கோ அந்த தனிநபரோ, பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை யாருமே பொறுப்பு இல்லை. ஏலம் விட்டதோட கோர்ட்டோட வேலை முடிஞ்சிடும். ஈஓடபிள்யூ டிஆர்ஓ எல்லாரோட வேலையை முடிஞ்சிடும். அதற்கு அந்த சொத்துக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றத கோர்ட் மீண்டும் தெளிவாக சொல்லிருச்சு. உள்ளது உள்ளபடி விற்பனை அப்படின்றதே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி மார்க்கெட் ரேட் அப்படின்றது சந்தை மதிப்பு, கைட்லைன் வேல்யூ அப்படின்றது வழிகாட்டி மதிப்பு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம். மீண்டும் எல்லாரும் கேள்வி கேட்கறதுனால டெய்லி ஃபோன் பண்ணுறதுனால மீண்டும் விளக்கத்தை சொல்கிறோம். நார்மலாக நீங்கள் வந்து வெளியே மார்க்கெட்டில் ஒரு இடம் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குவீங்க. ஆனால் அந்த இடத்திற்கு அது வந்து மார்க்கெட் வேல்யூ. 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, அது மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு. அதற்கு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னு இருக்கும். அது வந்து கைட்லைன் வேல்யூ, வழிகாட்டி மதிப்பு. அப்போ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 11%, 11,000 கட்டினா போதுமானது, பதிஞ்சிட்டு போயிடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். ஆனால் இங்கே 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஏலம் எடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கும் நீங்கள் வந்து 11% கட்டினீங்கன்னா 11 லட்ச ரூபா கட்டி தான் நீங்கள் அதை பதியணும். அப்போ 1 கோடி ரூபாய் ப்ளஸ் 11 லட்சம், 1 கோடியே 11 லட்சத்துக்கு நீங்கள் கணக்கு காட்டணும் இன்கம் டேக்ஸில். இன்கம் டேக்ஸும் இடியும் ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்ட்டியாக இருக்காங்க. அமலாக்கத்துறை, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை ஏற்கனவே இந்த வழக்கில் பார்ட்டியாக இருக்காங்க. இங்கே இருக்க நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காப்பி போகும். அவங்களும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுவும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸோ இடியோ எதுவுமே எக்ஸம்ஷன் வராது. ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கிடையாது. பதிவு பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எக்ஸம்ஷன்னா அது அதிலிருந்து விலக்கு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு பதியணும், அந்த ரேட்டுக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டணும். அப்போ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். இது எல்லாமே அதில் இருக்குது. பணமாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எந்த பதிவும் செய்ய வேண்டியதில்லை, எந்த ஆஃபீஸுக்கும் போக வேண்டியது, ஒன்று சேர்ந்து வீட்டிலே உட்காந்துருந்தா போதும், உங்களுக்கு பணமாக வந்து சேரும். நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆஃபீஸில் 2000 பேர், கோயில்பட்டி, மதுரை எல்லா ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கீங்க. 2000 பேருக்கும் அசல் மற்றும் வட்டியுடன் வேணும்னு கேட்டிருக்கிறோம். அது நீதிமன்றத்தில் மெமோ தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதனால் யாரும்
நம்ம 2000 பேர் வந்து இந்த ஏல நடைமுறையில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் என்ன பணம் கிடைக்குதோ அந்த பெர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.